நீங்க எங்களை ஏத்துட்டேன்னு வார்த்தையால சொன்னாலும் சரி, ரிசப்ஷன் பண்ணி வச்சதும் சரி, பழைய மாதிரி என்ன இங்க கூட்டிட்டு வரதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசுற? நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்களே உங்களை பிரிச்சிருவோமா? எனக்கு கொஞ்ச நாள் இப்படியே விட்டுருங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும்பா, அதுக்கப்புறம் நானே இங்க வரேன். அண்ணி, எங்க நீங்க எங்க கூட வராம அந்த வீட்லயே இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? எனக்கு உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தான் ஹாப்பி. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல பல்லவா, நிலாவால என்னை விட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல கிராண்டா ரிசப்ஷன் பண்ணிட்டாரு. உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் நிலா, எங்க வீட்டுல உங்க எல்லாரையும் நிறைய விதத்துல அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீங்க எதையும் பெருசுப்படுத்தல. அதனால அதுக்கு நான் சாரி சொல்லணும்ல. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல நிலா, விடுப்பா. அவங்க ஏற்பாடு பண்ண ரிசப்ஷன் பயங்கர கிராண்டா இருந்துச்சுல. நிலா ரொம்ப வசதியான பொண்ணு போல. ஆனா இவ்வளவு வசதி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க அப்பா துணி கடை வச்சிருக்கதா சொன்னாங்க. நான் ஏதோ சின்ன கடையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பெரிய கடை போல. வந்த ஆளுங்களும் பார்க்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னு தான் புரியல. வானதி, அந்த பொண்ணை பார்த்து எப்படி இருக்குங்கிறத கத்துக்கோ. போதும், 2 பேர் நிறுத்துறீங்களா? அந்த வீட்டுலதான் எல்லாரும் நிலா புராணம் பாடுறாங்க. நீங்களுமா? சோழன், இந்தாங்க வீட ஃபுல்லா பெருக்குங்க. பாண்டி, நீ போய் அண்ணனுக்கு சமையல் பண்றதுக்கு